Hello viewers, today we are going to see an important topic in English grammar. There are many topics in English grammar. நிறைய டாபிக் இருக்கு. அதில் நீ பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தலைப்பு பேர் நீங்கள் போட்டு பாருங்களேன், சென்டென்ஸ் பேட்டர்ன். தமிழில் வாக்கிய அமைப்பு. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் இது இந்த கொஸ்டின் கேட்கப்படுகிறது. சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி சரியான ஒரு அவேர்னஸ் இன்றைக்கி 90% ஆஃப் பீப்புள்கிட்ட இல்லை. அதுக்கு இந்த கிளாஸ் ஒரு முற்றுப்புள்ளி. சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன, எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலும் அந்த பேட்டர்னை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு டெக்னிக் இருக்குது. தட் இஸ் அ டெக்னிக் we are going to see today. சென்டென்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் there are 7 components. 7 பிரிவு இருக்குது சென்டென்ஸ் பேட்டர்னில். லெட் மீ ரைட் ஆன் த போர்டில் எழுதுகிறேன், நீங்கள் கவனிங்க. வாட் ஆர் தி 7 காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸ் பேட்டர்ன்? ஃபஸ்ட்டு எஸ், வி, ஓ, சி, ஏ. 7 காம்போனன்ட்ஸு. இங்கே உங்களுக்கு 7 தான், 5 தான் எழுதி போட்டுருக்கிறேன். அந்த 2 சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் subject, V stands for verb, O stands for object, and C stands for complement. சரிதானே? இந்த காம்ப்ளிமெண்ட்டை பாருங்களேன். சின்னவனே காம்ப்ளிமெண்ட்டுன்னுவாங்க, தப்பு. இந்த காம்ப்ளிமெண்ட்டு வேறு. இன்னொரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது, COMPLEMENT. 2 காம்ப்ளிமெண்ட் இருக்குது. சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு, இந்த காம்ப்ளிமெண்ட்டு கிஃப்ட்டு, நன்கொடை, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ போடுவாங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்டுனா சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு COMPLEMENT. இதை பற்றி ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். யாராச்சும் கேட்பாங்க, சென்டென்ஸ் பேட்டர் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் இது எழுதிடுவாங்க. இது நன்கொடை, கிஃப்ட்டு. இந்த காம்ப்ளிமெண்ட்டு தான் இந்த சி. அப்போ இதை அழிச்சிட்றேன். அடுத்தது பாருங்கள், முக்கியமானது ஏ. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கே போனாலும் இந்த ஏனாக்க 90% ஆஃப் த பீப்புள் சே வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏன்னு கேட்டினாக்க அட்ஜெக்டிவ்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அட்வர்ப்னுவாங்க. இதை கேட்டாலே பிபி ஏறுது. ஏன் தெரியுமா? எவ்வளோ 90% ஆஃப் த பீப்புள் டு நாட் நோ வாட் இஸ் ஏ. தே நோ வாட் இஸ் எஸ் சப்ஜெக்ட், வி வெர்பு, ஓ ஆப்ஜெக்ட், சி காம்ப்ளிமெண்ட்டு. ஆனால் ஏ இது அட்ஜெக்டிவும் இல்லை, அட்வெர்பும் இல்லை. திஸ் இஸ் அட்ஜங்க்ட். ADJUNCT அட்ஜங்க்ட் போடுது. அவள் சென்டென்ஸ் பேட்டர்ன் மொத்தம் 7, 5 எழுதியிருக்கிறேன். வேர் ஆர் த ரிமைனிங் 2? அந்த 2 எங்கே இருக்குது? த ஓ இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2. ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 + 2 7. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 7 components. The 5 first components are S, V, O, C. There are 2 complements சொல்லியிருக்கிறேன். இந்த காம்ப்ளிமெண்ட் கிடையாது, இந்த காம்ப்ளிமெண்ட். ஏனாக்க அட்ஜெக்டிவ் கிடையாது, அட்வர்பு கிடையாது, அட்ஜங்க்ட். யூ மஸ்ட் பி வெரி கிளியர். ஸோ 7 காம்போனன்ட்ஸ் பார்த்துருக்குறோம். 5 + 2. திரும்ப சொல்கிறேன், சின்றது இந்த காம்ப்ளிமெண்ட் கிடையாது, இந்த காம்ப்ளிமெண்ட்டு. ஏன்றது அட்ஜெக்டிவ் கிடையாது, அட்வர்பும் கிடையாது, அட்ஜங்க்ட். நவ் லெட் மீ ரைட் ஒன் சென்டென்ஸ் ஆன் த போர்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் போர்டில் எழுதுகிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். அது சென்டென்ஸ் பேட்டர்னை கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஆன்சர் சொல்லியிருக்கலாம், டீப்பாக போகக்குள்ள மிஸ்டேக் இருக்கும். அது இன்றைக்கி என்ன பண்ணுவாத இன்றைக்கி செக் பண்ணிக்கிட்டு. ஸோ வி மஸ்ட் பி எ கிளியர் கிளாரிட்டி about this sentence pattern.
ராதா wrote a letter. ராதா ஒரு கடிதம் எழுதினாள். எழுதியிருக்கிறேன். சென்டென்ஸ் பேட்டர்னு பாருங்களேன், சொல்கிறேன். ராதான்றது சப்ஜெக்டு, ரோட்ன்றது வெர்பு, லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பாருங்களேன், மிஸ்டேக் பண்ணுவீங்க. ராதான்றது சப்ஜெக்டு. ஏன் ராதா சப்ஜெக்டு சொல்லுவீங்க? அது பொண்ணு, அது பேர் அப்படின்னுவீங்க. பொண்ணு அது ஒரு பேர், அது ஒரு பர்சனு, அது ஒரு சப்ஜெக்டு அப்படின்னா இப்போ ஏது சென்டென்ஸ் கவனிங்க. ஐ இன்வைட்டட் ராதா, நான் ராதாவை அழைத்தேன். இங்கே பாருங்கள், ராதா சப்ஜெக்ட்னா ராதா வந்து ஒரு பொண்ணு, அது ஒரு பேர், அதனால் சப்ஜெக்ட்னாக்க இங்கே வருது ராதா. சப்ஜெக்ட் போட முடியுமா? வெர்பு இது சப்ஜெக்ட். இதை சென்டென்ஸ் பேட்டர்னு. அப்போ ராதான்றது பேரால சப்ஜெக்ட். அது அப்படி ராதா பேரால் சப்ஜெக்ட்னா இங்கே ராதா சப்ஜெக்ட் தானே போடணும்? கிடையாது. எஸ்விஎஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இல்லை, எஸ்சி சொல்லிட்டு நல்ல பாக்கெட் தான் இருக்குது. ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படி கிடையாது. அதனால் சப்ஜெக்ட்ன்றது ஒரு பேர், அது ஒரு பொண்ணு, அது ஒரு பர்சன் சொல்லக்கூடாது. சரி, இந்தா அப்படியே ஹோல்ட் ஆன். அடுத்தது பாருங்கள், லெட்டர். லெட்டர்ன்றது இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்டு. ஏன் ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க? அது பொருள் அப்படின்வாங்க. பொருள் ஆப்ஜெக்ட்டு. இப்போ நான் சென்டென்ஸ் எழுதுகிறேன், கவனிங்க. லெட்டர் fell down from the table. மேஜையிலிருந்து கடிதம் கீழே விழுந்தது. என்ன சொல்லிங்க? லெட்டர் ஆப்ஜெக்ட்னு எழுதினேன். இப்போ லெட்டர் என்னான்னு கேட்டேன், ஆப்ஜெக்ட் சொன்னோம். ஏன் ஆப்ஜெக்ட்னாக்க பொருள். நீங்கள் இங்கே பாருங்கள், லெட்டர் வந்து இங்கே ஆப்ஜெக்டா இல்லையே, சப்ஜெக்ட். வெர்பு, அட்ஜங்க்ட். இதை அப்புறம் பார்ப்போம். இப்போ லெட்டர்ன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சப்ஜெக்டாக வருது. அப்போ லெட்டர்ன்றது ஒரு பொருள் வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. அது ஒரு பொருள், அதனால் ஆப்ஜெக்ட் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆப்ஜெக்ட்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கொஷின் கேட்கணும். 2 கொஷின் தான் கேட்கணும், வேறு எந்த கொஷின் கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எதை, யாரை, இந்த 2 கொஷினுக்கு எந்த வார்த்தை பதிலாக வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். அதை விட்டுட்டு அது ஒரு பொருள், அது ஒரு பழம், அது ஒரு திங்ஸு அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே கொஷின் கேட்குறேன். ராதா ஒரு கடிதத்தை எழுதினாள். எதை எழுதினாள்? ஒரு கடிதத்தை எழுதினாள். எதை என்ற கேள்விக்கு லெட்டர் பதிலாக வருது, அதனால் இது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ சா ரஜினி, ரஜினியை பார்த்தேன். சான்றது வெர்பு, இது சப்ஜெக்டு, ரஜினின்றது ஆப்ஜெக்ட். ஏன் ரஜினி ஆப்ஜெக்டு? யாரை பார்த்தேன், ரஜினியை பார்த்தேன். எதை எழுதினாள், எதை, யாரை, இந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை பதிலாக வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். அதை விட்டுட்டு அது ஒரு பொருள், அது இருள் சொல்லக்கூடாது. அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன? எதை, யாரை. நெக்ஸ்ட்டு, இது ஏன் வெர்பு? ரோட்டுன்றது ஒரு செயல், அதனால வெர்பு. அப்போ இந்த ரோட்டுன்ற வார்த்தை ஒரு செயலை குறிக்குது. ராதா செயலை குறிக்குது? இல்லை, பர்சன். லெட்ரு செயலை குறிக்குது? இல்லை, ஒரு பொருள். ரோட்டுன்றது பொருளா? இல்லை. பர்சனா? இல்லை. தென் what it is? Then what is it? It represents an action which whatever word that plays the role of action is called verb. இந்த இடத்துல ஒரு செயல் நடைபெறுது, எழுதுகிற செயல், அதனால் வந்து இது வெர்பு. இந்த செயலை யார் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். It is not just merely a person or a girl, a name of a person. Doer of the action. The action of writing is done by Radha. இந்த செயலில்
இந்த சென்டென்ஸில் நடக்கிற ஒரு செயலுக்கு ராதா காரணம். ராதா தான் அந்த செயலை செய்கிறான். அப்போ எந்த ஒரு திங்ஸு, எந்த ஒரு பொருள், எந்த ஒரு பர்சன் செயலை செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்னா என்ன? டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். இங்கே பாருங்கள், ஐ சா ரஜினி. நான் வரேன், ரஜினி வரார். நான் ரஜினியை பார்த்தேன். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு பர்சன் சொல்லியிருப்பீங்க, ரஜினி பர்சன் தான். எஸ் போட முடியுமா? போட முடியாது. ஆனால் ஐ பார்த்தினாக்க நான் ஒரு பர்சன் தான். எஸ் போடுறேன், எஸ் போடுறேன். அந்த ஆக்ஷன் ஆஃப் சீயிங் இஸ் டன் பை மீ. ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ஷன் த சென்டென்ஸ். அது whoever whatever is responsible for the action in the sentence is subject. இங்கே பார்த்தீங்கன்னாக்க உழுது. எது உழுது? லெட்ரு உழுது. The letter is responsible for the action of falling. The action of falling is done by letter. இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்து ஆப்ஜெக்டாக வருது. ஏன் ஆப்ஜெக்டாக வருது? எதைக்கு பதிலாக வருது. இந்த இடத்துல லெட்ரு, அதே லெட்ரு இங்கே சப்ஜெக்டாக வருது. ஏன் சப்ஜெக்டாக வருது? The action of falling is done by letter. எது உழுது? லெட்டர் தான் அந்த செயலை செய்யுது. நான் பார்க்குறேன், ராதா எழுதுகிறான், லெட்ரு கீழே உழுது. ஒரு செயல் நடைபெறுது, எழுதுகிற செயல், ராதா செய்கிறா, சப்ஜெக்ட். ஒரு செயல் நடைபெறுது, பார்க்குற செயல், நான் செய்கிறேன், நான் சப்ஜெக்டு. ஒரு செயல் நடைபெறுது, விழுது, எது விழுந்தது? லெட்ரு விழுது, அப்போ அது சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் இஸ் டூயர் ஆஃப் ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் இஸ் ஆன்சர் த கொஸ்டின் எதை யாரை. எதை எழுதினால், கடிதத்தை எழுதினால், அப்போ ஆப்ஜெக்ட். யாரை பார்த்தேன்? ரஜினியை பார்த்தேன், அப்போ ஆப்ஜெக்ட். சரி, நான் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரஜினி என்ன பண்ணுறேன் இந்த சென்டென்ஸில்? நான் வந்து ரஜினி என்ன பண்ணுறாரு? ரஜினி ஒன்றுமே பண்ணல. ரஜினி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே மேட்ரே கிடையாது. சப்போஸ் ரஜினி பார்த்துருந்தாக்க ரஜினி சப்ஜெக்டு. ரஜினி ஏதாவது செஞ்சால் சொல்லி போட்டிருக்கா? இல்லை. அப்போ செயல் யார் செய்கிறாங்க? நான் செய்கிறேன். அப்போ ரஜினி ஆப்ஜெக்டாக வர்றாரு, யாரை இந்த கொஸ்டினுக்கு பதிலாக வர்றாரு. அதனால் ரஜினி இஸ் அன் ஆக்ஷன். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் எழுதுனாக்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது இங்கே எழுதுகிறேன். லதா laughed soundly. லதா சத்தமாக சிரித்தாள். அதான்றது என்னது? சப்ஜெக்டு. ஏன் சப்ஜெக்டு? அது ஒரு பொண்ணு. சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. நேம் ஆஃப் த பர்சன் சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. தென் வாட்? தென் ஒய் இட் இஸ் சப்ஜெக்டு? டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். இங்கே பார்த்து லாஃப்ன்றது ஒரு செயல், சிரிக்கிறது ஒரு செயல், அதாவது வெர்பு. அந்த சிரிக்கிற செயல் லதாவால் நடைபெறுது. அதனால் லதான்றது சப்ஜெக்டு. மூணாவது வர்றது என்ன? ஆப்ஜெக்டு. போட்டுருவீங்களா? போட முடியாது. அப்போ தான் போட்டுனுக்கிறாங்க. இன்றைக்கும் பிள்ளைங்க முதல் வர்றது சப்ஜெக்டு, செகண்ட் வர்றது வெர்பு, தேர்டு வர்றது ஆப்ஜெக்ட் போட்டு போயின்னு இருக்குதோ. தப்பு. இங்கே வரலாம் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஏன் இந்த சென்டென்ஸ் இப்போ சொல்லுங்கள், இந்த சென்டென்ஸில் சவுண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டு கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, எதை சிரித்தால் பதில் இல்லை, யாரை சிரித்தால் பதில் இல்லை. இங்கே பதில் வருது பாருங்கள். எதை எழுதினால் லெட்டரை, யாரை பார்த்தேன் ரஜினியை. கொஸ்டின் கேட்டு பாருங்கள். எதை சிரித்தால் இல்லை, யாரை சிரித்தால் இல்லை. அதனால் இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டே இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கும் there is a confusion among the people, especially among the students who are preparing for appearing group examination, because in the competitive examinations there is a exercise sentence pattern. They will have confusion in the place. No need to confusion. பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்ஜெக்டில் இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டே இல்லை. ஏன் ஆப்ஜெக்ட் இல்லை? எதை சிரித்தால், யாரை சிரித்தால் பதில் இல்லை. இதில் ஆப்ஜெக்ட் இருக்குது. எதை எழுதினால், யாரை எழுதினால், கடிதத்தை எழுதினால். இதில் ஆப்ஜெக்ட் இருக்குது. எதை பார்த்தேன், யாரை பார்த்தேன், ரஜினியை பார்த்தேன். கொஸ்டின் கேட்டு பாருங்கள். எதை சிரித்தால் இல்லை, யாரை சிரித்தால் இல்லை. ஆனால் எப்படி சிரித்தால் இருக்குது. சத்தமாக சிரித்தால். அப்போ எதை யார் என்ற கேள்விக்கு பதில் வந்தால் ஆப்ஜெக்டு, எதை யாருக்கு பதில் வரலை. ஆனால் எப்படி பதில், எப்படி சிரித்தால், சத்தமாக சிரித்தால். அப்போ எப்படி, எங்கே,
எப்பொழுது. இது மூணுக்கு பதிலாக வருது தான் அட்ஜங்க்ட். பார்த்தீங்கன்னாக்க எப்படி சிரித்தால், சத்தமாக சிரித்தால். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? SVA. சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? SVO. இங்கேயும் தேர்ட் வேர்டு, இங்கேயும் தேர்ட் வேர்டு. இந்த தேர்ட் வேர்டு ஆப்ஜெக்ட்டு, இந்த தேர்ட் வேர்டு அட்ஜங்க்ட்டு. ஏன் இந்த தேர்ட் ஆப்ஜெக்ட்டு? யாரை பார்த்தேன், யாரை, ரஜினியை. யாரை சிரித்தால் இல்லை, எப்படி சிரித்தால் இருக்குது. அப்போ எப்படின்ற கொஸ்டின் பதில் வர்றதால இந்த சவுண்ட்லின்றது ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஐ சா ரஜினி இன் மை ட்ரீம். என்னுடைய கனவில் நான் ரஜினியை பார்த்தேன். இது என்னது? இது அட்ஜங்க்ட். ஏன் அட்ஜங்க்ட்டு? எங்கே பார்த்தேன், என்னுடைய கனவில் பார்த்தேன். யாரை பார்த்தேன், ரஜினியை பார்த்தேன். யாரைக்கு ரஜினிக்கு பதிலாக வராரு, அதனால் ரஜினின்றது ஆப்ஜெக்ட். இதே ரஜினி இங்கே பாருங்கள் சப்ஜெக்டாக வருவார். ரஜினி கேம். எஸ்டர்டே. ரஜினி சப்ஜெக்டு, கேம் வெர்பு. கேம்ன்றது ஒரு செயல், அது செய்கிறவர் ரஜினி, டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். அதனால் ரஜினி இங்கே சப்ஜெக்டு. இங்கே ரஜினி, அதே ரஜினி இங்கே வராரு, சப்ஜெக்ட் கிடையாது. ஏன் ஆப்ஜெக்ட்டு? யாரை பார்த்தேன், ரஜினியை பார்த்தேன். அப்போ இது ஆப்ஜெக்ட். அப்போ ரஜினி கேம் எஸ்டர்டே. இந்த எஸ்டர்டே என்னது? அட்ஜங்க்ட்டு. ஏன் அட்ஜங்க்ட்டு? இங்கே பாருங்கள், எப்படி, எங்கே, எப்பொழுது. ரஜினி வந்தார், ரஜினி நேற்று வந்தார். பாருங்கள், எப்பொழுது வந்தார், நேற்று வந்தார். அப்போ எப்போது பதிலாக வர்றதால திஸ் இஸ் கால்டு அட்ஜங்க்ட். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ரைட் ஒன் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் வில் ஹேவ் one object, 3 adjunct. Listen to me carefully. Principal scolded. முதல்வர் திட்டினார். Scolded வந்து திட்டுறது ஒரு செயல், அப்போ இந்த வெர்பு. The action of scolding is being done by principal. Principal is the doer of the action. அதான் this is called subject. Principal scolded the history teacher, the botany teacher, the science teacher. Can you tell me what is the component of this? The science teacher. Question கேட்டு பாருங்க. முதல்வர் திட்டினார். எப்படி திட்டினார்? பதில் இல்லை. எங்கே திட்டினார்? பதில் இல்லை. எப்போ திட்டினார்? பதில் இல்லை. யாரை திட்டினார்? பதில் இருக்கு. அறிவியல் ஆசிரியர் திட்டினார். அப்போ எதைக்கு யாருக்கு பதில் வர்றதால this is called object. Indirectly. In the staff meeting yesterday. In the staff meeting, indirectly, principal scolded the science teacher indirectly in the staff meeting yesterday. என்ன தெரியுது பார்த்துருவோம். இப்போ இதை அப்ளை பண்ணுங்களேன். எதை யாரை பதில் வந்தாக்க ஆப்ஜெக்ட், எப்படி எங்கே எப்போது பதில் வந்தாக்க அட்ஜங்க்ட். இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே இந்த சென்டென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். பை அப்ளையிங் த 3 questions and along with the 2 questions we are going to clearly identify what are the components of the sentence pattern. So this is the basic and fundamental method. This is the easiest method also. There is no other method to find out what is the sentence pattern the sentence has. If you apply this method, இந்த கொஸ்டின் அப்ளை பண்ணால் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும்தான்
கொஸ்டினை கேட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரே எக்ஸசைஸு சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இருக்குது, டைரக்ட் இன்டர் ஸ்பீச் இருக்குது. அதெல்லாம் கொஸ்டின் கேட்கவே கூடாது. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்னில் மட்டும்தான் கொஸ்டின் கேட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் கேட்கணும், அர்ஜென்ட்டுக்கு கொஸ்டின் கேட்கணும், காம்ப்ளிமெண்ட்டுக்கு கொஸ்டின் கேட்கணும், இன்டெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின் கேட்கணும். அப்போ கொஸ்டினை கேட்டால் ஒரு சென்டென்ஸுடைய பேட்டர்னை பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த எக்ஸசைஸ். பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் அப்ளை பண்ண போகிறோம். இன்டைரக்ட்லி தமிழ் அர்த்தம் என்ன? மறைமுகமாக. டைரக்ட்னா நேர், இன்டைரக்ட்னா மறைமுகம், இன்டைரக்ட்லி மறைமுகமாக. அப்போ முதல்வர் சயின்ஸ் அறிவியல் ஆசிரியரை மறைமுகமாக திட்டினார். பதில் வருது பாருங்கள். எப்படி திட்டினார்? மறைமுகமாக திட்டினார். அப்போ எப்படிக்கு பதில் வர்றதால திஸ் இஸ் கால்டு அட்ஜெக்ட். இங்கே பாருங்கள், எங்கே திட்டினார்? பதில் வருது. எங்கே அட்ஜெக்ட். எங்கே திட்டினார்? ஆசிரியர் கூட்டத்தில் திட்டினார். அப்போ இது ஒரு அட்ஜெக்ட். இது என்னது? இதுவும் ஒரு அட்ஜெக்ட். ஏன் இது அட்ஜெக்ட்? இது எப்பொழுது திட்டினார்? எப்பொழுது திட்டினார்? நேற்று. எங்கே திட்டினார்? ஸ்டாஃப் மீட்டிங்கில். எப்படி திட்டினார்? மறைமுகமாக. யாரை திட்டினார்? சயின்ஸ் அறிவியல் ஆசிரியரை. அப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டீங்கன்னாக்க SVOAA. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு என்ன கேட்டிங்கனாக்க எதை யாரை. அட்ஜெக்ட்டு எப்படி எங்கே எப்பொழுது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் சென்டென்ஸ் பேட்டர்னில் கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரே டெக்னிக்கு கொஸ்டின்ஸ் தான். அப்போ என்ன பண்ணி போச்சு? இப்போ ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிடுச்சு, எதை யாரை. அட்ஜெக்ட் தெரிஞ்சிடுச்சு, எப்படி எங்கே எப்பொழுது. இன்னும் ஒன்று இருக்குது, 2 இருக்குது. என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது அதை விட ஈஸியாக. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது கொஸ்டின் தான் கண்டுபிடிக்கணும். அது கொஸ்டின் தான். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு 2 கொஸ்டின், எதை யாரை. அட்ஜெக்ட்டுக்கு 3 கொஸ்டின், எப்படி எங்கே எப்பொழுது. இப்போ பார்க்க போகிறோம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பிரின்சிபல் சென்ட் மீ. முதல்வர் என்னை அனுப்பினார். பார்க்குறோம். சென்ட்ன்றது ஒரு செயல், அதனால் அது வெர்பு. இந்த செயலை செய்கிறவர் பிரின்சிபல், அதனால் இது சப்ஜெக்டு. இதை இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆப்ஜெக்டு? யாரை அனுப்பினார், என்னை அனுப்பினார். அப்போ யாருக்கு பதில் வருது? அப்போ SVO. இப்போ அடுத்தது பாருங்கள். Principal sent me a greeting card. இந்த சென்ஸ் பண்ணீங்களேன். முதல்வர் பிரின்சிபல் சென்ட் மீ a greeting card. முதல்வர் எனக்கு ஒரு வாழ்த்து அட்டையை அனுப்பினார். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, தப்பு பண்ணுவீங்க. பிரின்சிபல் சப்ஜெக்டு, சென்ட்டு வெர்பு. எது ஆப்ஜெக்டு? நீங்கள் மீ போடுவீங்க, தப்பு. மீ இல்லை, இதுதான் ஆப்ஜெக்ட். ஏன் ஆப்ஜெக்டு? எதை அனுப்பினார்? ஒரு வாழ்த்தட்டை அனுப்பினார். எதைக்கு இதான் பதிலாக வருது. பதில் வரலை. இங்கே பதில் வரலாம், யாருக்கு பதில் வருது? ஓ போட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க எதை அனுப்பினார்? ஒரு வாழ்த்தட்டை அனுப்பினார். யாருக்கு அனுப்பினார்? எனக்கு அனுப்பினார். பிரின்சிபல் சென்ட் மீ a greeting card. அப்போ யாருக்குன்னு கொஸ்டின் பதில் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஐஓ. அப்போ எதை யாரை ஆப்ஜெக்டு, எப்படி எங்கே எப்பொழுது அட்ஜெக்ட்டு, யாருக்குன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வர்றதால ஓ ஆட்டோமேட்டிக்காக டிஓவை மாறிடணும். அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் SVIODO. அப்போ ஓ தான் இது. இது வராத வரைக்கும் இது ஓ. முதல்வர் சென்ட் a greeting card. முதல்வர் ஒரு வாழ்த்தட்டை அனுப்பினார். எதை அனுப்பினார்? வாழ்த்தட்டையை, ஆப்ஜெக்ட். ஆனால் பார்த்தீங்கன்னாக்க சென்ட் மீ, முதல் எனக்கு ஒரு வாழ்த்தட்டை அனுப்பினார். இந்த இடத்துல என்ன கேட்டினாக்க இது யாருக்குன்னு பதில் வந்தால், யாருக்கு கொஸ்டின் பதில் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஐஓ. யாருக்கு அனுப்பினார்? எனக்கு அனுப்பினார். அப்போ ஐஓ. ஐஓ வந்துச்சுன்னா
O automatically becomes DO. முதல்வர் sent me a greeting card. On my birthday. This is called in what is this? Adjunct. ஏன் adjunct? எப்பொழுது அனுப்பினார்? என்னுடைய பிறந்தநாள் அன்று அனுப்பினார். எதை அனுப்பினார்? ஒரு வாழ்த்தட்டையை. யாருக்கு அனுப்பினார்? எனக்கு. சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க SVIODOA. இன்னொரு சென்டென்ஸ் இப்போ இன்னொரு 3 சென்டென்ஸ் எழுதுவேன். அது தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஐஓன்னா என்ன, டிஓன்னா என்ன, ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிடும். நல்லா கவனமாக கவனிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே வராது. நீங்கள் போய் 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாம். When you start teaching others, your skill will be developed. That is why I have also developed my skill, so that I can be standing before you, teaching you this topic in a creative method. அப்போ எதை யாரை வந்தால் ஆப்ஜெக்ட்டு, எப்படி எங்கே எப்பொழுது வந்தாக்க அட்ஜங்க்ட்டு, யாருக்கு பதில் வந்தாக்க ஐஓ. இப்போ பாருங்கள், பிரேம் invited Lada. He gave Lada a pen. Lada received the pen happily. பிரேம் invited Lada. பிரேம் லதாவை அழைத்தான். He gave Lada a pen. அவன் லதாவுக்கு ஒரு பேனா கொடுத்தான். லதா received the pen happily. லதா அந்த பேனாவை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாள். இந்த 3 சென்டென்ஸில் from these 3 sentences one word gets repeated. ஒரு வார்த்தை 3 வருது. என்ன கேட்டீங்கன்னாக்க லதா லதா லதா. நீங்கள் சொல்லியிருப்பீங்க சப்ஜெக்ட்னாக்க ஒரு 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 நேம் ஆஃப் த பர்சன். தவிங்க பாருங்க, நேம் ஆஃப் த பர்சன் தான் சப்ஜெக்ட். அது இல்லை. பிரேம் இன்வைட்டட் லதா. பிரேம் லதாவை அழைத்தான். இடத்துல லதா எப்படி வரா? ஆப்ஜெக்டாக வரா. யாரை அழைத்தான்? யாரை? லதாவை அழைத்தான். அதில் இருந்து வர பாருங்களேன். ஹி கேவ் லதா எ பென். அவன் லதாவுக்கு ஒரு பேனா கொடுத்தான். எதை கொடுத்தான்? பேனாவை. அப்போ இது ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான்? லதாவுக்கு. அப்போ யாருக்குன்னு பதில் வர்றதால லதா இந்த இடத்துல ஐஓ. இது ஐஓ வர்றதால திஸ் இஸ் கால்டு டிஓ. கடைசி சென்டென்ஸில் லதா ரிசீவ்டு த பென் ஹாப்பிலி. லதா அந்த பேனாவை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாள். இந்த பார்த்தீங்கன்னா லதான்றது சப்ஜெக்டு. டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். யார் வாங்குறது? லதா வாங்குறா. ரிசீவ்டுன்றது வெர்பு, ஆக்ஷன். எதை பெற்றுக்கொண்டால்? பேனாவை. அப்போ ஆப்ஜெக்ட்டு. இது என்னது? ஏன் அர்ஜென்ட்? இது எப்படி பெற்றுக்கொண்டால்? சந்தோஷமாக பெற்றுக்கொண்டால். அப்போ இந்த 3 சென்டென்ஸில் லதா இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வரா, இந்த இடத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரா, இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரா. அப்போ இது என்ன தெரியுது? அப்போ சப்ஜெக்ட்ன்றது ஒரு பேர், தப்பு. ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பேர், தப்பு. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெக்னிக். அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு டிரான்ஸ்லேட் எ சென்டென்ஸ் ஃப்ரம் தமிழ் இன்டு இங்கிலீஷ். ஒரு சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மொழிபெயர்க்கிறதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஹெல்ப்ஸ் யூ வெரி மச். நீ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு கொடுக்குறாங்க மெயினில். பிள்ளைகள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அப்பியர் ஃபார் தி மெயின். அந்த மெயினில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மிக மிக அவசியம். இதை பற்றி தெளிவான ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம். அப்போ தெரியணும். அப்போ இந்த ஏன் இல்லாத ஆப்ஜெக்டு? யாரை அழைத்தான்? லதாவை. இடத்துல ஏன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டு? யாரை இல்லை. இந்த இடத்துல யாருக்குன்னு பதிலாக வரா. லதா. அவன் லதாவுக்கு ஒரு பேனா கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? பேனாவுக்கு. லதாவுக்கு. இடத்துல லதா இஸ் ஏ டூயர் ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ இட் இஸ் கால்டு சப்ஜெக்ட். திரும்ப சொல்கிறேன். சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் த ஒன்லி எக்ஸசைஸ் where we can raise questions to find out the components of the sentence. ஆப்ஜெக்ட்னாக்கு கொஷின் கேட்கணும், அட்ஜெக்ட்னாக்கு கொஷின் கேட்கணும், ஐஓன்னு கொஷின் கேட்கணும். அப்போ கொஷினை கேட்டு
பதில் கண்டுபிடிக்கிற ஒரே எக்ஸசைஸு சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். கடைசியாக ஒன்று பார்த்துட்டு we are going to wind up. இந்த what is the things that left out? The last thing, complement has been left out. With that explanation of complement, I would like to wind up this session. அது கொஸ்டின் கேட்கணும். Ravi is busy. I am happy. They are hungry. My father is angry. It is jangry. They are hungry. My father is angry. It is jangry. சொல்லக்கூடாது. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க அழகாக கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு, எப்படி என்ற கொஸ்டின் பதில் வந்தாக்க அட்ஜங்க்ட் பதில் வருது. ரவி பிஸியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிஸியாக இருக்கிறான். போட்டுடலாமா? இதை தான் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. மெனி பீப்புள் ஆர் கெட்டிங் ஃபெயிலியர் by preferring this word and decided to brand it as an adjunct because they are able to find the answer for the question how. என்ன சொன்னானே, லதா laughed soundly வருது. லதா சத்தமாக சிரித்தாள். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லை. ஏன் ஆப்ஜெக்ட் இல்லை? எது யாருக்கு பதில் இல்லை. லதா சிரித்தாள். எது சிரித்தால்? பதில் இல்லை. யாரை சிரித்தால்? பதில் இல்லை. எப்படி சிரித்தால்? பதில் இருக்கு. எப்படி கொஸ்டின் வந்தாக்க அட்ஜங்க்ட் சரிதானுங்களா? எப்படி சிரித்தால்? சத்தமாக சிரித்தாள். ரவி பிஸியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிஸியாக இருக்கிறான். போட வேண்டானே, முட்டை போடுவாங்க. ஐ எம் ஹாப்பி. ஹாப்பின்னா என்ன? சந்தோஷம். ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் சந்தோஷம் இருக்கிறேன். அக்செப்ட் பண்ணுவாங்களா? தொத்தி விட்டுருவாங்க. தே ஆர் ஹங்கிரி. ஹங்கிரினா பசி. அவர்கள் பசி இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? செவில் விடுவானுங்க. மை ஃபாதர் இஸ் ஆங்கிரி. ஆங்கிரினா என்ன? கோபம். எங்கள் அப்பா கோபம் இருக்கிறார். விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. விட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா கோபமாக இருக்கிறார். சவுண்டுனா சத்தம். எல்வைனா ஆக. சத்தம் ப்ளஸ் ஆக சத்தமாக. இங்கே ஆங்கிரினாக்க கோபம். போட முடியுமா? போட முடியாது. இங்கே பிஸி. ரவி பிஸி. பிஸிலி போட முடியுமா? பிஸிலி இல்லையே, எல்வை இல்லையே. அப்போ என்ன தெரியுது? ரவி சப்ஜெக்டு, ஈஸ் வெர்பு, பிஸி எப்படி இருக்கிறான்? பிஸியாக இருக்கிறான். இந்த இடத்துல பிஸி தான் இருக்குது, ஆக காணும். அப்போ எப்படின்ற கொஸ்டின் பதிலாக வந்து ஆக மறைஞ்சி வந்தால் காம்ப்ளிமெண்ட். இதை விட்ட வேறு வழியே கிடையாது. அவங்க பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆக வருது, ஓப்பனாக வருது. சவுண்டு சத்தம், சவுண்ட்லி சத்தமாக, அட்ஜங்க்டு. இங்கே எல்வை இல்லை. ஆனால் எப்படி மொழிபெயர்க்கிறத? ரவி பிஸியாக இருக்கிறான். அப்போ எப்படி அந்த கேள்விக்கு பதிலாக வந்து ஆக மறைஞ்சி வந்தால் தட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். அப்போ எவ்ரி திங் ஐ ஹவ் டோல்ட் யூ. You can apply the same rules for the remaining 3 sentences also. Let us apply. I am happy. நான் சந்தோஷம் இருக்கிறேன். தப்பு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆக இல்லை. எப்படி பதில் வருது? அதனால் காம்ப்ளிமெண்ட். சப்போஸ் ஒரு வேளை ஐ எம் ஹாப்பிலி வராது சொல்கிறேன், வந்துச்சுனாக்கா திஸ் இஸ் கால்டு ஏ. ஆனால் எல்வை இல்லை. எல்வை இல்லை. ஆனால் மொழிபெயர்க்கக்குள்ள எப்படி பதிலாக மொழிபெயர்க்கிறோம், டான்ஸ் ஈக்குவலாக மொழிபெயர்க்கிறோம், எல்வை இல்லை. அப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இங்கே பாருங்கள், தே ஆர் ஹங்கிரி. அவர்கள் பசி இருக்கிறார்கள். தவறே. அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? பசியாக. ஆக இல்லை. அவ எப்படி என்று கேள்விக்கு பதில் வருது, ஆக மறைஞ்சி வருது. ஸோ இட் இஸ் கால்டு சி. அப்போ எவ்ரி திங் ஐ திங்க் ஹவ் ஃபினிஷ்டு. எதை முடிச்சுன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ரிவைஸ். ஒன்றுமே இல்லை. சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் த ஒன்லி எக்ஸசைஸ் இன் இங்கிலீஷ் கிராமர் which should be used by asking questions. கேள்வியை கேட்டு பதில் கண்டுபிடிக்கிற ஒரே எக்ஸசைஸு சென்டென்ஸ் பேட்டர்ன் தான்.
நீ கேள்வி கேட்காம கண்டுபிடிச்சிங்கனாக்க the sentence in the situation will be collapsed. There are many exercises. Simple complex இருக்குது, active passive voice இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் கொஷின் டேக் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்னில் மாத்திரம் கேள்வியை கேட்டு தான் பதில் கண்டுபிடிக்கணும். கடைசியாக சொல்லிடுறேன். எதை யாரை இந்த கேள்விக்கு பதிலாக வர வார்த்தை ஆப்ஜெக்ட்டு. எப்படி எங்கே எப்பொழுது இது பதிலாக வர வார்த்தை அட்ஜெக்ட்டு. யாருக்கு இந்த கொஸ்டினுக்கு பதிலாக வர வார்த்தை ஐஓ. கடைசியாக எப்படி அந்த கேள்வி பதிலாக வந்து ஆக மறைஞ்சி வந்தால் காம்ப்ளிமெண்ட். அது மட்டும் பாருங்கள். மை ஃபாதர் இஸ் ஆங்கிரி. எங்கள் அப்பா கோபம் இருக்கிறார். தப்பு. எங்கள் அப்பா கோபமாக இருக்கிறார். இங்கே கோபம் தான் இருக்குது, கோபமாக இல்லை. அப்போ எப்படி பதில் வருது? நீ தமிழ் மொழிபெயர்த்த பாருங்க. எங்கள் அப்பா கோபமாக இருக்கிறார், ஆக இருக்குது, இங்கிலீஷில் காணும். அப்போ எப்படி பதில் வருது? ஆக மறைஞ்சி வருது. இஸ் இஸ் கால்டு. இன்னொரு பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் இஸ் ஆங்கிரி நவ். நவ்னா என்ன? இப்பொழுது. என்ன சென்ஸ் பேட்டர்னு? அர்ஜென்ட்டு. எப்பொழுது? இப்பொழுது. எப்படி எங்கே பதில் வந்தாங்க, தட் இஸ் கால்டு அர்ஜென்ட். இதை மனசில் வச்சு ஒரே வழி சொல்கிறேன். எப்படி எங்கே எப்பொழுது. எம்பிடி. எப்படி எங்கே எப்பொழுது. வாட் எம்பிடி? நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னாக்க பஸ் ஸ்டாண்டில் போய் எம்பிடி சொல்லி பாருங்களேன், போய் விட்டுருவாங்க. எங்கே விடுவாங்க? முத்தையா பாலிடெக்னிக். ஸோ முத்தையா பாலி தான் ஒரிஜினல் நேம் அது. நோ ஒன் நோஸ் முத்தையா பாலிடெக்னிக். எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் எம்பிடி. The people do not know what is a முத்தையா பாலிடெக்னிக், but people knows very well what is எம்பிடி. அப்போ எம்பிடின்றது மேனர். எப்படி? மேனர். எங்கே? பிளேஸ். எப்பொழுது? டைம். எம்பிடி. எப்படி எங்கே எப்பொழுது. மூணு பதிலாக வர்றது தான் என்னது? அட்ஜெக்ட். சிதம்பரம் போனாக்க எம்பிடி. மெட்ராஸ் போனாக்க மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், சென்னை துறைமுக கழகம். அப்போ நெவர் ஃபர்கெட் திஸ் டூ டெக்னிக். Whenever you are reminded of what are the questions to be raised to find out a complement, adjunct, MPT. What is M? Manner. எப்படி. What is P? Place. எங்கே. T. What is T? Time. எப்படி எங்கே எப்பொழுது. இந்த கண்டுபிடிச்சிட்டாக்க you can easily identify the adjunct. So everything I have taught very easy. Within half an hour I can finish the entire topic of sentence pattern. In many places people take long time to finish this exercise. Very simple. These are the technique. But if anyone applies the questions and tries to find out what is the component, they will be successful in their effort. I also wish you to get, and not only to getting, use all the